Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 அதாவது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்க் ஏன் பார்க்க போகிறோம்னாக்கா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த காலேஜஸ் கிடைக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ் கவுன்சிலிங்க்கு வந்து லிஸ்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களுக்காக போன வருஷம் கட் ஆஃப் மார்க்கை பார்க்குறது ரொம்ப நல்லது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நான் எடுத்துக்கிற, அதாவது இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிற இப்போ காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங், அதாவது அந்த கவுன்சிலிங் அது மூலிமா காலேஜ் கோடு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் நேம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காலேஜ் கோடு இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1118 ஃபுல் நேம் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் கேட்டகரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ்னால் அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டானமஸ் அந்த கேட்டகரி அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்பரேட்டாக ஒரு அதிகாரம் இருக்கும், எல்லா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரி, ஓகே. அது எந்த இடத்துல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி அலாமதி ரோடு, சென்னை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த காலேஜஸில் என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, செகண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிஸ்டம் பிஸ்னஸ் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. இத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே லாஸ்ட் இயர் எந்தெந்த கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த பிரான்ச்சில் ஓசி கம்யூனிட்டிக்கு 132 க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிக்கு 121, பிசிஎம் 127.5, எம்பிசி 114 அண்ட் எஸ்சி 83, எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80.5. சிமிலர்லி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 120 மார்க்கு, அப்புறம் பிசிக்கு 95.5, அப்புறம் பிசிஎம்க்கு 100 மார்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ். ஓகே. அப்புறம் எம்பிசிக்கு 83, அப்புறம் எஸ்சிக்கு 87. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 134 க்ளோஸ் இருக்குது, பிசிக்கு 114, பிசிஎம் 115, எம்பிசி 91 அண்ட் எஸ்சி 90, எஸ்சிஏ 90. அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 156, அப்புறம் பிசி கேண்டிடேட்டுக்கு 142.5 அண்ட் பிசிஎம் 134.5, எம்பிசிக்கு 123, அப்புறம் எஸ்சிக்கு 129. நெக்ஸ்ட் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 112.5. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஓசி கேண்டிடேட்டுக்கு 126.5 அண்ட் பிசி கேண்டிடேட் 112, பிசிஎம் 117 அண்ட் எம்பிசி 88 அண்ட் எஸ்சி 80. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 121.5 ஃபார் ஓசி கேண்டிடேட், பிசிக்கு 96 க்ளோஸ் ஆகிருக்கு, பிசிஎம் 100, எம்பிசி 110.5, எஸ்சிக்கு 105. அப்புறம் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் ஓசி 119, அப்புறம் பிசி 104, பிசிஎம் 113.5, எம்பிசி 81 அண்ட் எஸ்சி 81.5, அப்புறம் எஸ்டி 101.5. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி 141, பிசி 128, பிசிஎம் 145.5, எம்பிசி 112, எஸ்சி 80 அண்ட் 84.5 ஃபார் எஸ்சிஏ கேண்டிடேட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 152 ஃபார் ஓசி கேண்டிடேட், பிசி 137.5, 131 பிசிஎம் அண்ட் எம்பிசி 127, எஸ்சி 94 அண்ட் எஸ்சிஏ 129.5. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க் இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.